இஸ்லாமிய நம்பிக்கையின்படி இறைவனால் மனித குலத்திற்கு அனுப்பப்பட்ட இறுதி இறை தூதர் மற்றும் இஸ்லாத்தின் தோற்றுவிப்பாளர் என்று போற்றக்கூடிய முகமது நபி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை கொள்கின்றோம். முகமது நபி அவர்கள் கிபி 570 சவுதி அரேபியாவின் மக்கா நகரில் பிறந்து கிபி 632 மதினாவில் இயற்கை எய்தினார். இவரது தந்தை அப்துல்லா, தாய் ஆமினா. பிறப்பதற்கு முன்பே தந்தையையும் சிறு வயதிலேயே தாயையும் இழந்ததால் பாட்டனார் அப்துல் முத்தலிப் மற்றும் சித்தப்பா அபு தாலிப் ஆகியோரின் அரவணைப்பில் வளர்ந்தார். இளமை பருவத்தில் அவரது நேர்மை மற்றும் நற்பண்புகளுக்காக அல் அமீன் மற்றும் அஸ் சாதிக் என்று மக்கா மக்களால் அழைக்கப்பட்டார். முகமது நபி அவர்கள் தன்னுடைய 40ஆம் வயதில் மக்காவிற்கு அருகில் உள்ள ஹிரா குகையில் தியானத்தில் இருந்தபோது ஜிப்ரீல் என்ற வானவர் மூலம் இறைவனின் முதல் தூது இவருக்கு கிடைத்தது. வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏகத்துவ கொள்கையையும் மனித சமத்துவத்தையும் போதித்தார். ஆரம்பத்தில் மக்கா நகரின் தலைவர்கள் மற்றும் சிலை வழிபாட்டாளர்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்புகளையும் சித்திரவதைகளையும் எதிர்கொண்டார். மக்காவில் எதிர்ப்புகள் அதிகமானதால் கிபி 622 தன் தோழர்களுடன் மதீனா நகருக்கு புலம்பெயர்ந்தார். இந்த நிகழ்வே இஸ்லாமிய ஹிஜ்ரி நாட்காட்டியின் தொடக்கமாக அமைந்தது. மதினாவில் ஓர் ஆன்மீக அரசியல் மற்றும் சமூக நல்லிணக்க அடிப்படையிலான இஸ்லாமிய அரசை நிறுவினார் முகமது நபி அவர்கள். இவரது முக்கிய போதனைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரே இறை வழிபாடு, சமூக நீதி, எளிமை இவை அனைத்தும் இவருடைய முக்கிய போதனைகளாகும். அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவுதல், பெண்களுக்கு உரிமை வழங்குதல், அடிமைத்தனத்தை ஒழித்தல், பசி, வறுமை மற்றும் உலக ஆடம்பரங்களின் மீது பற்றற்ற எளிய வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார் முகமது நபி அவர்கள். கிபி 630 இரத்தம் சிந்தாமல் மக்கா நகரை கைப்பற்றி அங்குள்ள மக்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கினார். கிபி 632 ஜூன் மாதம் 8 அன்று மதினாவில் காலமானார். அவரது நினைவிடம் மதினாவில் உள்ள மஸ்ஜித் அன்-நபவி வளாகத்தில் அமைந்துள்ளது. முகமது நபி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இருபதாம் நூற்றாண்டின் கர்நாடக இசை உலகில் தனக்கென ஒரு தனி பாணியை உருவாக்கி புகழ்பெற்ற ஒரு மாபெரும் இசை மேதை மதுரை மணி ஐயர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். மதுரை மணி ஐயர் அவர்கள் 1912ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி பிறந்துள்ளார். 1968ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். மதுரை மணி ஐயர் அவர்களது அசாத்தியமான கல்பனா ஸ்வரங்கள் பாடும் முறைக்காகவும் ஸ்ருதி சுத்தமான குரலுக்காகவும் ரசிகர்களால் மதுர மணி ஐயர் என்று அன்போடு அழைக்கப்பட்டார். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணியன் என்பதாகும். இவரது தந்தை ராமசுவாமி ஐயர் ஒரு இசை ஆர்வலர். அன்றைய காலத்தின் புகழ்பெற்ற இசை மேதை மதுரை புஷ்பவனத்தின் சகோதரர் ஆவார். தன்னோட 9வது வயதில் ஸ்ரீ ராஜம் பாகவதரிடம் இசை பயில தொடங்கினார். பின்னர் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதரின் தியாகராஜ சங்கீத வித்தியாலயத்தில் முறைப்படி இசை பயின்றார். தனது 12ஆம் வயதில் ராமநாதபுரத்தில் உள்ள அலவாக்கோட்டை கோவில் கும்பாபிஷேக விழாவில் இவரது முதல் கச்சேரி அரங்கேறியது. கர்நாடக இசையில் கல்பனா ஸ்வரம் மற்றும் நெரவல் பாடுவதில் இவர் ஆற்றிய அசாத்திய திறமை இவருக்கு பெரும் புகழை தேடி தந்தது என்று சொல்லலாம். இவர் மிக வேகமாகவும் அதே சமயம் மென்மையாகவும் பாடும் ஸ்வரங்கள் ஒரு சிலையின் மீது மலர்களை தூவுவது போல அழகியல் குறையாமல் இருக்கும் என இசை விமர்சகர்களால் போற்றப்பட்டது. மேற்கத்திய இசையின் மெட்டமைப்பில் அமைந்த ஆங்கில நோட் என்ற பாடலை தனது கச்சேரியின் இறுதியில் பாடி சாதாரண பாவன மக்களையும் கர்நாடக இசையின் பால் ஈர்த்தார் மதுரை மணி ஐயர் அவர்கள். கர்நாடக இசை உலகின் மிக உயரிய விருதான சங்கீத கலாநிதி விருதை 1959ஆம் ஆண்டு சென்னை மியூசிக் அகாடமி இவருக்கு வழங்கி கௌரவித்தது. தமிழ் இசை சங்கம் இவருக்கு இசை பேரறிஞர் என்ற பட்டத்தை வழங்கியது. 1960ஆம் ஆண்டு இந்திய அரசின் மத்திய சங்கீத நாடக அகாடமி விருதையும் பெற்றார்.
மாபெரும் இசை ஆளுமை மதுரை மணி ஐயர் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.